இன்னைக்கு நம்ம குரோக்கோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 9th எபிசோடு தான் பார்க்க போறோம். முதல்ல ரியோட்டா சேரினோட ஸ்கூலுக்கு வந்துட்டு ககாமி கூட போட்டி போட்டு இருந்திருப்பான்ல. அன்னையில இருந்து இன்னி வரைக்குமே எப்பப்பெல்லாம் அவன் ககாமி எதிர்க்கிறானோ அப்பப்பெல்லாம் ககாமி ஸ்ட்ராங்கா இருக்கிறத மட்டும்தான் அவனால உணர முடியுது. இன்னும் சொல்ல போனா எங்களை மாதிரி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல ஒருத்தனாதான் அந்த ககாமியே இருக்க வேண்டியது. ஆனா என்ன, நாங்க போன பாதையை அவன் சூஸ் பண்ணாம அவனுக்குன்னு தனியா ஒரு பாதையில அவன் வந்திருக்கான். அதுதான் இனிமே எனக்கு உள்ளுக்குள்ள அவனை கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குதுன்னு நினைப்பான். ரியோட்டா பையன் அங்க ஸ்கோர் பண்றதுக்காக பால் எடுத்துட்டு போனா அதை ககாமி தட்டி விட கியோஷி சீனியர் அதை பிடிச்சு திருப்பி ககாமிக்கு பாஸ் பண்றாரு. ஆனா இதை கவனிச்ச முராசகில இருந்து 2 டீமோட கோச் வரைக்கும் புரிய வருது, என்னடா இது எப்போ இல்லாம இந்த ரியோட்டா பையனோட ஜம்ப் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு யோசிக்க அதை பத்தி எல்லாம் மேட்ச்ல இருக்கிறவங்க கவலைப்படல. ஈஸியாவே நம்ம ககாமி எடுத்துட்டு போய் அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். என்ன இது இவ்வளவு மோசமா நான் தோக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ரியோட்டா பையன் அங்க பயங்கரமா டென்ஸ் ஆகும் போது அப்ப கைஜாவோட டீம் ஒரு சப்ஸ்டியூட் மேக் பண்றாங்க. கோச்சும் டே ரியோட்டா பையா வெளியில வாடா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என்ன எதுக்கு சப்ஸ்டியூட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி ரியோட்டா அங்க பதறிட்டு இருப்பானா. இல்ல என்னால மேட்சை கன்டினியூ பண்ண முடியும்னு சொன்னாலுமே கசாம சீனியர் இங்க பாரு தம்பி, அந்த ஹயசாக்கி பையன் ஏற்கனவே போன மேட்ச்ல உன் காலை வச்சு நல்லா முதிச்சிட்டான், அதனாலே உனக்கு பயங்கரமா இன்ஜூர் ஆயிருக்குன்னு தெரிய வருது. அதுவும் இல்லாம தொடர்ந்து நீ எல்லா மேட்ச்ல ஜெயிக்கணும்னு சொல்லி பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்க, ஆகையால் அதுலயும் சில மைனர் இன்ஜுரிஸ் இருக்கலாம். உனக்கும் இந்த கேம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அதுக்குன்னு உன்னோட பேஷனுக்காக இந்த கேமை விட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவுதான் பேஷன் இருந்தாலும் கேம் தான் எங்களுக்கு முக்கியம். முதல்ல போய் கோச் சொன்னதை கேட்டு போய் உட்கார்ற அப்படின்னு சொல்லிடுவாரா. பசங்க எல்லாம் கசாமா கிட்ட இருந்தாலும் அவன்கிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவனால மேட்ச் தொடர்ந்து ஆட முடியும் அப்படின்னா எதுக்கு கோச் தேவையில்லாம அவனை சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே குறைக்க போறாரு. கோச் சொல்ற பேச்சு அவன் கேட்காம இருக்கிறானா இப்படி ஏதாவது திட்டி தான் அவனை வெளியே அனுப்பிடணும்னு சொல்லுவாரு. இப்போதைக்கு ரியோட்டா பையனை வெளியில அனுப்பிச்சாலும் அவன் இல்லைனாலும் இங்க மேட்சை நம்ம ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் ஆடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுவே நம்ம ஹீரோஸ்க்கு இதுதான் கரெக்டா கிடைச்ச ஓப்பனிங், இப்பதான் அதிகமான பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும்னு. ககாமி மேலதான் மொத்த நம்பிக்கை நம்ம பசங்க வச்சிருந்தா ககாமி கையில பால் வந்தோடனே டபுள் டீம் போட்டு ககாமியா பிளாக் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் மேக் பண்ண நம்ம குரோகோ கையில வரும்போது அவன் அசால்ட்டா அங்க ஒரு பாயிண்டையும் மேக் பண்றானா. இந்த குரோகோ பையன் மட்டும் எப்படி இந்த ஷாட்டை மேக் பண்றான்னு தெரியல, அதை எப்படி தடுக்கிறனே தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப நம்ம கசாமா அதை ஆக்சுவலி பிரேக் பண்ணிடுறாரு. ஓகே அவன் இந்த ஷாட்டை இப்படிதான் மேக் பண்றானா. ஓகே கைஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, நம்மளோட ஃபார்மேஷன்லயே ஆடுவோம், அது நடுவுலயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். கைஜோ பசங்க கிட்ட தான் பால் இருக்க, ஷூட் பண்ணும்போது ரீபவுண்ட் ஆயிரும். இருந்தாலும் அவனுங்களே ரொம்ப ஈஸியா அந்த பாலை எடுத்துட்டு திருப்பி அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்களா. பெஞ்சில உட்காந்துருக்கிறீங்களே, ஆமா ரொம்ப நேரமா குரோக்கோ ஆட வைக்கிற மாதிரி தெரியுது, அவனை வெளியில எடுக்கலையான்னு கேட்க எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஆனா எதுக்கு நீங்க குரோக்கோவை வெளியில எடுக்கிறீங்க, அதான் கைஜோ பசங்களால குரோக்கோவை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியல, அப்படி இருக்கும்போது குரோக்கோ மேட்ச்ல இருக்கிறது நமக்கு தான் அட்வான்டேஜ்னு கேட்டதுக்கு அது அப்படி கிடையாது, குரோக்கோ ஆக்சுவலி அவங்க இருக்கிற சீக்கிரட்டான வெப்பன்ஸ் எதையும் அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தாம இருக்கிறான். ஏன்னா குரோக்கோ கிட்ட மிச்சம் இருக்கிற ஏதோ ஒரு டெக்னிக்கை அவனுங்க இது ஓவர் கம் பண்ணிட்டானுங்க அப்படின்னா அது வேலைக்காகாதுன்னு மிட்டோபியை உள்ள இருக்கலாம்னு இருக்கிறாங்களா. இப்படி இருக்கும்போது அந்த கசாமா சீனியர் வேணும்னே நம்ம இசுகிக்கு ஆப்போசிட்டா நிக்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே நிப்பான். ஓகே என்ன இங்க இருந்தே ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கறான் போல, அது கண்டிப்பா நடக்காது. வேற யாருக்காவது பாஸ் பண்ணலாம்னா எல்லா பக்கம் ஆளுங்க இருக்கிறாங்க, அதனால குரோக்கோக்கு போட குரோக்கோ ஷூட் பண்ண போகும்போது அந்த பாலை தடுக்கிறதுக்காக கசாமாவும் வருவான். பட் யூஸ்வலா அந்த பாலை எகிரி தடுக்காம ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி லோவர் ஆங்கிள் இருந்து பார்க்க ஆரம்பிப்பானா, எல்லாருக்கும் லைட்டா பதறிடும். ஈவன் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டெட்சியா பையன் இருக்கிறான்ல அவனுக்கு அப்பதான் புரியும், ஆஹா நான் கூட அந்த பாலை ஒரு ஹையான ட்ராஜெக்டரியில இருந்து தூக்கி வீசுறான் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா அது கிடையாது, அவன் ஆக்சுவலி லோவா தான் வீசுறான். எப்பவும் ஒரு பிளேயர் யூஸ்வலா பாலை ஷூட் பண்ணும்போது பாஸ்கெட்ல போடுறதுக்காக ஹையா தான் மேல இருந்து த்ரோ பண்ணுவான். ஆனா குரோக்கோ அவனோட ஹைட் டிஃபரன்ஸ் காரணமா பாலை அவனோட கிட்ட வச்சுக்கிட்டு அந்த பாலை எவ்வளவு வேகமா ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா ஷூட் பண்றான். கூடவே அந்த மிஸ் டைரக்ஷனுங்கிற டெக்னிக்கும் எக்ஸ்ட்ராவா பயன்படுத்தும் போதுதான் அந்த பால் யாரோட கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இருக்கு. ஆனா இப்ப கசாமா ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்று பாக்குறான் அப்படின்னா அவனோட ஃபீல்ட் ஆஃப் வியூங்கிறது அதிகமா இருக்கும். சோ ஆக்சுவலி பால் எங்க இருக்கு எங்க டிராவல் பண்ணுதுங்கிறத ரொம்ப ஈஸியா பார்த்துதான் கசாமா அந்த பாலை தட்டியும் விடுறான். குரோக்கோட பாலை முதல்ல ரியோட்டா தடுத்தான், இப்ப கசாமாவும் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட். அங்க முராசகினாலேயே தடுக்க முடியல, ஆனா இவன் எப்படா தடுத்தான் அப்படின்னு சொல்லி பெஞ்சில் இருக்கிற பசங்களா ஷாக் ஆனா கியோசிக்கு புரியுது முராசகிக்கு எப்படி குரோக்கோ இதை ஷூட் பண்றான் அப்படின்னு தெரியல, இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தடுத்திருக்கான்னு. பிளான் பண்ண மாதிரியே சப்ஸ்டியூட்டும் மேக் பண்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா மேக் பண்ணிட்டோமோ, குரோக்கோவை வெளியில எடுக்கும் போது அவன் மாரலி இப்படி பிரேக் ஆயிருப்பான் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காம இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவும் யாராவது குரோக்கோவோட மூவா ஓவர் கம் பண்றாங்க அப்படின்னா குரோக்கோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிடுவான். ஆனா இந்த தடவை அப்படி தடுமாறல. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு அவனோட பாலை தடுத்துட்டாங்க அப்படிங்கறது ஆச்சரியம் தான்.
ஆனா நம்ம ஒன்னும் தோக்க போறது கிடையாது, கண்டிப்பா ககாமி உள்ள இருக்கிறான்ல அப்படின்னு நம்பிக்கையோட சொல்ல ககாமிய 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவன் இருக்கிற ஃப்ளோல அங்க இருக்கிற எல்லாரையுமே தாண்டி போய் ஈஸியாவே பாயிண்ட் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து ககாமி அவனுக்கே பால போட சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பானா. எப்படா அவனை தடுக்கிறதுன்னு தெரியாம அந்த கைஜோட பசங்க எல்லாம் ஸ்டன் ஆகிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல ககாமி ஸ்கோர் பண்ண போகும்போது அப்படியே ஆப்போசிட்ல அந்த ஆல்மோஸ்ட் தடுக்கிற மாதிரி வந்துருவாங்க. ஆனா அப்படியே பால பின்னாடி எடுத்து நம்ம கியோஷி சீனியருக்கு பாச போட என்ன என் கைக்கு பால் வருதுன்னு கியோஷிக்கு அதிர்ச்சி தான். எதிர்பாராமல் நம்ம கியோஷியும் அதுக்கப்புறம் பாயிண்ட்டும் மேக் பண்ண ஓகே 2 குவார்டர் முடியுது. 44 சொல்லி மேட்ச் டைல இருக்கு. லாக்கர் ரூம்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச் ரிகோ என்ன சொன்னாங்களோ அதையே தான் சொல்றாங்க. பெருசா இந்த ஒரு பிளானும் மாத்த தேவையில்லை. ரியோட்டா பையனை பெஞ்ச்ல உட்கார வச்சிருந்தாலுமே கடைசிக்கு கண்டிப்பா அவனை திருப்பி மேட்ச்ல இறக்குவாங்க. அப்படி இறக்குனாங்க அப்படின்னா திருப்பியும் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அவங்களோட மூவ்ஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பான். சோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமா அவங்களோட லீடிங்ல இருந்தாகணும்னு சொல்றாங்களா. ககாமி குரோகோ கிட்ட ஆமா உன்னோட பால தடுத்துட்டானுங்க, சோ அட்லீஸ்ட் வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காடான்னு கேட்டா எதுவுமே இல்லன்னு சொல்லுவானா. அதுவே கைஜோட கோச்சு கிட்ட ரியோட்டா பையன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேட்சோட கடைசி 2 நிமிஷம் வரைக்கும் உன்னை கண்டிப்பா உள்ள இருக்க முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரா. சீனியர்ஸ் நீங்க யாராவது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் எல்லா சீனியர்ஸுக்கும் தெரியுது ரியோட்டா இல்லாம நம்ம கண்டிப்பா திணறோம்னு. இருந்தாலும் கசாமா வந்துட்டு பயங்கரமா புடிச்சு திட்டி விட்டுறான். ஏண்டடே நாங்க எல்லாரும் உன்னோட சீனியர்ஸ், அதனால சீனியர்ஸ் சொல்ற பேச்சு கேட்டோட பொத்திட்டு உட்கார அப்படின்னு திட்டி விட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் மேட்சுக்காக வந்திருப்பாங்க. மேட்ச்ல திருப்பி ரியோட்டா பெஞ்ச்ல தான் உட்கார்ந்து இருந்திருப்பான். அப்ப யோசிச்சு பாக்குறான், இப்போ லாக்கர் ரூம்ல எப்படி நம்ம கசாமா சீனியர் கத்தி விட்டாரோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதும் டீம்ல பிளேயர்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது உங்க பேரு, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன பொசிஷன்ல ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு இருந்திருப்பாங்களா. அப்ப ரியோட்டா பையன் தான் உள்ள போந்துட்டு நான் இந்த மாதிரி டெய்கோ அகாடமில படிச்சேன்ப்பா, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல நானும் ஒன் ஆஃப் த மெம்பர், அது மட்டும் இல்லாம நான் மாடலிங் எல்லாம் கூட பண்ணுவேன் தெரியுமா, சில டைம் கரக்கில போய் பாட்டுலாம் கூட பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நீண்ட நெடிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பானா. அன்னைக்கே கசாமா பிடிச்ச ரியோட்டாவை வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டு இருந்திருப்பான். நான் கேட்டதும் உன் பேரு, நீ எந்த ஸ்கூலு, எந்த பொசிஷன்ல ஆடுவாங்கிறது மட்டும்தான், அன்னெசரியான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இல்லாம ஒழுங்கா சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடான்னு சொன்னா. கடுப்பான ரியோட்டாவும் என்னையா ஜஸ்ட் பிகாஸ் என்ன விட நீ 1 வயசோ 2 வயசோ பெரிய பையன் அப்படிங்கிற காரணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுக்கணுமா, உன்னை விட பாஸ்கெட் பால் நான் எவ்வளவோ பெட்டரான ஒருத்தண்டான்னு சொன்னாலும் அங்க கசாமா சீனியர் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே இல்ல. நீ எவ்வளவு பெட்டரான ஒருத்தனா இருந்துக்கோ, நீ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் ஒன் ஆஃப் த மெம்பரா கூட இருந்துக்கோ, நான் இப்போதைக்கு கைஜோ ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ரியோட்டா ஃபர்ஸ்ட் இயர் ஹை ஸ்கூல் பையன், நீ அவ்வளவுதான். அப்புறம் உன்னை விட நாங்க 1 வயசோ 2 வயசோ பெரிய பசங்களா இருக்கிறங்கிற காரணத்துக்காக நீ மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உன்னை விட 1 வருஷமோ 2 வருஷமோ அதிகமா இந்த பாஸ்கெட் பால் டீமுக்காக நாங்க உழைச்சிருந்திருக்கோம், அந்த உழைப்புக்கு நீ மரியாதை கொடுக்கணும்டான்னு சொல்லியிருந்திருப்பான். தேர்ட் குவார்டரும் கன்னியாக மாறி மாறி 2 டீமும் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்களா. இருந்தாலும் சரின்னு தான் அங்க லீட்ல இருப்பாங்க. அப்போ கசாமா நல்லா புரிஞ்சுக்க முடியுது, ரியோட்டா ஒரு பக்கம் வெளியில உட்கார வச்சிருந்தாலுமே இந்த ககாமிங்கிற பையன் தொடர்ந்து பயங்கர வேகமா இம்ப்ரூவ் ஆகுறான், அவனை எப்படி எதிர்க்கிறனே தெரியல அப்படின்லாம் யோசிப்பாங்க. இருப்பினும் கொஞ்சம் கூட விட்டு வைக்காம முடிஞ்ச அளவுக்கு இசுகி சீனியரை தாண்டி வேகமா பால் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அவரு தான் போக விட்டு பின்னாடி இருந்து பாலை தட்டி விட்டுறாரா. நேரா மிட்டோபியோட கைக்கு போகிற மாதிரி இருக்க கசாமா அப்படியே உள்ள பூந்து அந்த பாலை எப்படியோ தட்டி விட்டு அவன் டீம் பிளேயருக்கு பாஸ் பண்ணி அங்க ஒரு பாயிண்டே அவங்க மேக் பண்றாங்க. சோ ரியோட்டா இல்லைனாலும் எங்களால ஸ்கோர் பண்ண முடியும்னு அவங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.